அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுக்காக அனைத்து வகையான கனவு பலன்களையும் விரிவாகவும் முழு விளக்கத்தோடையும் வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டு வரேன். நீங்கள் எனக்கு ஆதரவு அளிச்சிட்டு வரதுக்கு மிக்க நன்றிங்க. நம் அன்றாடம் தினசரி வாழ்க்கையில் பல நிகழ்வுகளை நாம் பார்க்குறோம். அவ்வாறு நாம் காணும் நிகழ்வுகளை எல்லாமே நமது ஆழ் மனதில் பதிவு செய்யுது. நாம் இரவு நேரத்தில் தூங்குறப்ப அந்த ஆழ் மனதில் உண்டான நிகழ்வுகள் நம் உறங்கும் போது கனவாக பிரதிபலிக்குதுங்க. இதன் மூலமாக தான் நமக்கு கனவு தோணுது. இப்போ உங்களுக்கு சந்தேகம் ஏற்படலாம். அது என்னவென்றால், கனவுகள் நாம் அன்றாட வாழ்க்கையில் நடப்பவற்றை பார்க்கறதுனால தான் நமக்கு கனவுகள் ஏற்படுறது. இருந்தாலும் ஜோதிடத்தில் இதற்கு பலன்கள் சொல்கிறாங்க. இது எந்த மாதிரி சிந்திக்கிறீங்களா? அப்படி சிந்திக்கிறவங்களுக்கு இதோ பொதுவான நாம் காணும் கனவுகள் அனைத்துமே நம் ஆழ் மனதில் பதிவு கொண்டதாலும் ஒரு சில நேரங்களில் சம்பந்தமே இல்லாமல் சில கனவுகள் தோன்றக்கூடுங்க. அவ்வாறு எழும் கனவுகள் சற்று மனதிற்கு ஆறுதலாகவும் இல்லைன்னா பயமுறுத்துவதாகவும் அமையுது. ஏன்னா அந்த மாதிரியான நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்காது. அதனால் நீங்கள் இந்த மாதிரியான கனவுகளை பலனை தேடிக்கொண்டே இருக்கிறீங்க இல்லைங்களா? முதலாவது, அனைத்து கனவுகளுமே நமக்கு பலிக்கிறது இல்லைங்க. அதுக்கு மாறாக நாம் முக்கியமாக காணும் ஒரு சில கனவுகள் மட்டும்தான் பலிக்குது. அதுக்கு காரணம், நாம் காணக்கூடிய கனவுகளில் இருக்கக்கூடிய எந்த நேரத்தில் நாம் கனவு காண்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து அமையுதுங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா விடிய காலையில் கண்ட கனவு பலிக்கிறது இல்லைங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு வர விடிய காலையில் கண்ட கனவு உடனடியாக பலிக்கும் அப்படின்னு நாம் நினச்சிட்டு வரோம். அது தவறு. பொதுவாக நடு இரவில் தோன்றும் கனவுகள் பலிக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு நேரத்தில் எவ்வளவு நாட்களில் கனவுகள் பலிக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ இறுதியில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. கோவில் அர்ச்சகர் உங்கள் கனவுல வந்தால் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அர்ச்சகர் அப்படிங்கிறவர் அவர் கோவிலில் இறைவனுக்கு பூஜை முறைகளை மற்றும் வழிபாடுகளை மேற்கொள்கிறவங்க. அவர் கோவிலில் திருப்பணிகள் மற்றும் பூஜைகள் செய்யும் அர்ச்சரை உங்கள் கனவுல வந்தால் எந்த மாதிரியான பலன்கள் கனவு பலன் தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக கோவில் அர்ச்சகரை கனவுல பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நல்ல பலன்களையே கனவு காண்பவர் பெறுவாங்க. அதிலையுமே நீங்கள் கோவிலில் சென்று இறைவனை வழிபட்டவுடன் கோவில் அர்ச்சகர் உங்களுக்கு பிரசாதத்தை கொடுப்பது போல கனவு வந்துச்சுன்னா நீங்கள் கண்டிருப்பின் திருமணமாகாத நபர்களுக்கு கூடிய விரைவில் திருமண யோகம் கைகூடும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது தான் இது. கோவில் அர்ச்சகர் உங்களுக்கு ஏதேனும் உபதேசம் சொல்றது போல கனவுல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திடீர் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதுங்க. அது மட்டும் இல்லாமல் உறவினர்கள்னால செலவுகள் கூட ஏற்படலாங்க. கோவில் அர்ச்சகர் கையில் பல தட்டோட உங்கள் கனவுல வந்தாங்கன்னா திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட போகுது அப்படின்னு அர்த்தங்க. இதுவே உங்கள் கனவுல ஐயர் கனவுல வந்தாங்க அப்படின்னா என்ன மாதிரியான பலன்கள் வரும் அப்படின்னா, கனவு காண்பவர் தங்களோட கனவுல கோவில் ஐயர் கனவுல வந்தாங்கன்னா பொதுவாகவே கோவிலில் பூஜை செய்கிறவங்க அவங்க உங்கள் கனவுல வரும் பொழுது கனவு காண்பவர் நீங்கள் ஒரு தொழில் இல்லைன்னா திருமணத்திற்கு முயற்சிக்கிறீங்க அப்படின்னா சுப நிகழ்ச்சிகள் மற்றும் முக்கிய பொறுப்புகளில் உள்ளவங்க முடிவு எடுக்கக்கூடிய தருவாயில் இருந்தால் உங்களுக்கு நீங்கள் செய்யும் செயலில் சற்று தாமதம் மற்றும் தடை ஏற்பட போகும். தடைகள் கூடிய விரைவில் விலகி அந்த செயல் நிச்சயமாக வெற்றி அடையும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதுங்க. கோவிலில் பூஜை செய்யும் ஐயர் கனவுல வந்தால் இந்த பலன்கள் பொருந்துங்க. அதுவே புரோகிதர் கனவுல வந்தால் என்ன மாதிரியான பலன்கள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனவு காண்பவர் தங்களோட கனவுல புரோகிதர் கனவுல வந்தால் என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா, கனவு கண்டவர் தங்களோட கனவுல புரோகிதர்களை கூட்டமாக இருக்கிற மாதிரி கனவு கண்டா கூடிய விரைவில் சுப நிகழ்ச்சிகள் சுப
நிகழ்ச்சிகள், செய்திகள் இதெல்லாம் வந்து ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளதை குறிக்குதுங்க. புரோகிதர்கள் யாரேனும் ஒருவர் உங்களுக்கு சாபம் விடுவது போல கனவு கண்டா, சாபம் கெட்ட ஒரு விஷயமாக இருந்தாலும் அது கனவுல பார்க்கும்போது உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த கடன் பிரச்சனைகளும் தீர்வையும், மேலும் உங்களுக்கு யாரேனும் பணம் தர வேண்டிய இருப்பின் அந்த பணம் உங்களுக்கு வந்து சேருங்க. அதுவே பிராமணர் வந்து கனவுல வந்தால் என்ன மாதிரியான பலன்கள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனவு கண்டோர் வந்து தங்களோட கனவுல பிராமணர் வந்து ஒருவர் வீட்டுக்குள்ளே வந்து நுழையிறது போல கனவு கண்டா, அந்த மாதிரி கனவு வந்துச்சுன்னா அவங்களுக்கு கூடிய விரைவில் சந்தோஷமான செய்தி ஒன்று வரப்போகுது அப்படிங்கிறதையும், குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதுங்க. பிராமணர் உங்களுக்கு பணம் தருவது போல கனவு வர்றது அப்படிங்கிறது பொருளாதார நிலை நீங்கள் இப்போ இருக்கிறத விட ஒரு படி வந்து உயரும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தங்க. அதாவது உங்கள் கனவுல கோவில் பூசாரி வராங்க அப்படின்னா, கனவு காண்பவர் தங்களோட கனவுல கோவில் பூசாரி நமக்கு தீர்த்தம் கொடுப்பது போல உங்களுக்கு கனவு வந்துச்சு அப்படின்னா, குழந்தை பாக்கியம் இதுவரை இல்லாத தம்பதிகளுக்கு கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் ஏற்பட வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதுங்க. கோவில் பூசாரி உங்கள் கனவுல வந்தால் உங்களோட கடன் பிரச்சனைகளுக்கு கூடிய தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதுங்க. அந்தனர் கனவுல வந்தால் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. கனவு காண்பவர் தங்களோட கனவுல வந்து பார்த்திங்கன்னா, அந்தனர் ஒருவரை கனவுல கண்டா, கனவு காண்பவருக்கு கூடிய விரைவில் பொன் பொருள் சேர்க்கை, அது மட்டும் இல்லாமல் வீட்டில் சந்தோஷம் பெருகும், குடும்பத்தினரிடையே வந்து ஒற்றுமை அதிகரிக்கும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதுங்க. இப்போ நம்ம இதில் அந்தனர் கனவுல வந்தால் என்ன பலன் அப்படிங்கிறதையும், அர்ச்சகர் வந்து கனவுல வந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோங்க. அதே மாதிரி ஐயர் வந்து கனவுல வந்தாலும் நம்ம தெரிஞ்சுப்போங்க. இந்த மாதிரியான பலன்கள் தான் ஏற்படும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் எங்களுக்கு ஆதரவு அளித்ததுக்கு, இது போன்று மேலும் பல கனவுகளை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள எங்களோட பயணம் செய்வதற்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் இது மாதிரி ஏதாவது கனவுகள் வந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அதுக்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி. வீடியோ தொடர்ந்து பாருங்கள். டைம் தெரியல அப்படின்னா நோ டைம் அப்படின்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்க. எவ்வளவு நாட்களில் பழிக்கும் அப்படின்னு சொல்கிறேங்க. இப்போ நம்ம கண்ட கனவுக்கான எந்த நேரத்தில் எவ்வளவு நாட்களில் கனவு பழிக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. நீங்கள் இது வந்து சாயங்கால நேரத்தில் தான் சொல்கிறேன். சாயங்காலம் 6 மணிலேருந்து ஒரு 8 மணிக்குள்ளே நீங்கள் கனவு கண்டீங்க அப்படின்னா 1 வருஷம் ஆகுங்க அது வந்து பழிக்கிறதுக்கு. அதே 8 மணிலேருந்து ஒரு 10 மணிக்குள்ளே நீங்கள் கண்ட கனவு பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக பழிக்குங்க. அதே நைட்டு வந்து தூங்கும்போது நீங்கள் 10 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே நீங்கள் கண்ட கனவு 1 மாதத்துக்குள்ளே பழிக்குங்க. 1 மணியிலிருந்து விடிய கால 3 மணி, அந்த 3 மணிக்குள்ளே கண்ட கனவு வந்து பார்த்திங்கன்னா 10 நாட்களில் பழிக்குங்க. இதுவே வந்து இந்த 3 மணியிலேருந்து காலை 6 மணிக்குள்ளே கனவு வந்துச்சுன்னா அது வந்து உடனே பழிச்சிருங்க. அதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளதாக வந்து கனவு பஞ்சாங்க சாஸ்திரமே வந்து சொல்லுதுங்க. கனவுகளுக்கு கூட நேரமும் காலமும் உண்டு அப்படிங்கிறத நமக்கு நடக்கும்போது நம்ம அதை உணர்ந்துக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு பகல் கனவு அப்படிங்கிறது பழிக்காது. ஆனால் ஒரு சிலருக்கு பகல் கனவு பழிக்கும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆழ்நிலை தூக்கத்தில் இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம தன்னை மறந்து ஒரு ஆழ்நிலை தூக்கத்தில் நம்ம இருக்கும்போது நம்ம காணக்கூடிய கனவு அப்படிங்கிறது அது பகல் நேரமாக இருந்தாலும் பழிக்கிறதுக்கு காரணம் வந்து அதுதாங்க. நன்றி.